உங்களுக்கே தெரியாத உங்களுடைய ஆதார் கார்ட வச்சு நெறைய லோன் எடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? யாரும் சொல்லாத ஒரு உண்மைய நான் சொல்லப் போறேன் இந்த வீடியோவுல. இந்த வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. உங்களுக்கே தெரியாத நெறைய கம்பெனி, நெறைய பேர் வந்து உங்களுடைய ஆதார் கார்ட யூஸ் பண்றாங்க. அத எப்படி யூஸ் பண்றாங்களா இல்லையான்றத செக் பண்ணலாம். சரிங்களா? இத எப்படி செக் பண்றதுன்றத பத்தி தான் இந்த வீடியோவுல ஃபுல்லா சொல்லப் போறேன். வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாத யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தா நீங்க டீஆக்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டையும், தமிழ் மொழியையும் நேசிப்பவர்களா இருந்தா இப்பவே மறக்காத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் இதுல டவுட் இருந்தா மறக்காத கமெண்ட் பண்ணுங்க. நான் உடனே ரிப்ளை பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாருங்க குரோம ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுல கேப் விடாத மை ஆதார் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. எழுதிக்கோங்க சரிங்களா? இங்க பாருங்க. மை ஆதார் இல்லன்னா ஆதார் 2த்துல எது இருந்தாலும் சரி. ஆதார்ன்றத நீங்க இந்த மாரி கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு உள்ள வந்த உடனே டிக் பண்ணி காட்டியிருக்கும் பாருங்க. UIDAI அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், இங்க டச் பண்ணணும். டச் பண்ணனோனே இப்படி தான் வரும். இதுல லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். சரிங்களா? நான் இங்கிலீஷ செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க செலக்ட் பண்ணிட்ட உடனே வெல்கம் அப்படின்னு வரும். திரும்ப அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே லோட் ஆகும். லோட் ஆகுனது இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். சரிங்களா? அத ஹிஸ்டரிய செக் பண்றதுக்கு முன்னாடி நாம இங்க பாருங்க ஆதார் அப்டேட் ஹிஸ்டரின்னு இருக்கா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லோட் ஆயிட்டு ஒரு சில செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆயிட்டு இந்த மாரி தான் வரும். இத வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்ப லாகின் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கீழ போயிட்டு நம்மளுடைய ஆக்டிவேட்ல இருக்க ஆதார் கார்டு ஆக்டிவேட்ல இருக்கா இல்லையான்றத செக் பண்ணிக்கலாம் சரிங்களா? அதுக்கப்புறமா லாகின் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நம்மளுடைய ஹிஸ்டரி பார்க்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. நான் சொல்றேன். அத வந்து நீங்க கிளிக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இங்க பாருங்க. செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு இருக்கா? அந்த ரவுண்டு போட்டுக்கிறத வந்து நீங்களும் கரெக்ட்டா அதே மாரி டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த டிக் பண்ணி காட்டிக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அத டச் பண்ண உடனே ஒரு சில செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேக்கும். இங்க பாருங்க இப்படி தான் உள்ள வரும். வந்த உடனே உங்களுடைய ஆதார்ல இருக்கிற நம்பர கரெக்ட்டா எடுத்து போட்டுட்டு, அந்த கேப்சாவ எடுத்து கீழ போட்டு இந்த ப்ராசஸ்ட் அப்படின்னு இருக்கா? அத நீங்க டச் பண்ணணும். டச் பண்ண உடனே உங்களுக்கு உள்ள போகும். சரிங்களா? இங்க பாருங்க நான் எப்படின்னு காட்டுறேன். இந்த மாரி தான் என்ட்ரி பண்ணிட்டு கீழ நீங்க ப்ராசஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு வேலிடிட்டா இருக்கா, ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு காட்டும். இங்க பாருங்க ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்ன்னு வந்துடுச்சுங்களா? கீழ பாருங்க உங்களுடைய ஏஜ் பேண்ட், உங்களுடைய இயரு, அப்புறமா நீங்க மேலா, ஃபீமேலா, தமிழ்நாடு ஸ்டேட்டு, மொபைல் நம்பரு எல்லா டீட்டெயிலும் காட்டிடும். சரிங்களா? உங்களுடைய ஆதார் இந்த மாரி வந்துச்சுன்னா, உங்களுடைய ஆதார் வேலிடிட்டா இருக்குன்றது அர்த்தம். அப்படி இல்லன்னா டீஆக்டிவேட், டீவேலிடிட்டி அப்படின்றது வரும். சரிங்களா? இங்க பாருங்க மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவா குடுத்துருக்காங்க. இந்த மாரி தான் இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆக்டிவா இருக்கு. உங்களதும் இருக்கா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து கோ டூ அ டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா கீழ? அத நீங்க டச் பண்ணிக்கோங்க. இப்ப பின்னாடி வந்துரலாம். இப்ப நாம போயிட்டு எப்படி செக் பண்றதுன்னு சொல்றேன். சரிங்களா? இந்த உண்மை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. வீடியோ லாஸ்ட்ல ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க லாகின் அப்படின்றத இப்ப டச் பண்ணணும். சரிங்களா? டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதும் ஒரு சில செகண்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். சரிங்களா? ஏன்னா, இந்த மாரி நெறைய பேர் ஃப்ராட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆதார் நம்பர வச்சு நெறைய தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுடைய ஆதார் நம்பர போட்டு இந்த கேப்ச்சாவ எடுத்து கரெக்ட்டா என்ட்ரி கேப்ச்சான்ற இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு, லாகின் வித் ஓடிபின்னு இருக்கா? அங்க தான் நீங்க என்ன பண்ணணும்? ஓடிபி குடுக்கணும். சரிங்களா? டச் பண்ண உடனே இந்த மாரி ஓடிபி வரும். அந்த ஆதார் கார்டோட எது லிங்க்ல இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அங்க போட்டுட்டு லாகின் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ணோனே உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு உள்ள போயிடும். இப்ப தான் அந்த நான் ஒரு உண்மை சொல்றேன்னு பார்த்தீங்களா? அந்த உண்மைய சொல்லப் போறேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வாங்க. கீழ வந்த உடனே பாருங்க, கீழ இங்க பாருங்க இப்ப நான் டிக் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அத்தென்டிகேஷன் ஹிஸ்டரின்னு இருக்கா? இப்ப பாருங்க டிக் பண்ணி காட்டுறேன். அத கிளிக் பண்ணுங்க. இந்த பேமெண்ட் ஹிஸ்டரியும் பார்த்துக்கலாம். இதுல அத்தென்டிகேஷன் ஹிஸ்டரி, ஆதார் அப்டேட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். நமக்கு தேவை ஆதார் ஹிஸ்டரி. அதனால அத்தென்டிகேஷன் ஹிஸ்டரி இங்க டிக் பண்ணத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு சில செகண்ட் லோட் ஆயிட்டு டைரக்ட்டா உள்ள வந்துரும். சரிங்களா? இப்ப பாருங்க, கீழ இந்த மாரி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க செலக்ட் மந்த் எந்த வருஷத்துலேருந்து, எந்த மந்த்லேருந்து எந்த மந்த்துக்குள்ள வேணுன்றது. சரிங்களா? செலக்ட் மேண்டேட்டரி ஆல் அப்படின்றத அதில செலக்ட் பண்ணிக்கோங்க. எண்ட் ஸ்டார்ட் டேட்டும், என்ட்ரி எண்ட் டேட்டும், என்ட்ரி ஸ்டார்ட் டேட்டும், என்ட்ரி எண்ட் டேட்டும் போட்டு நான் இது பாருங்க மேண்டேட்டரி அப்படின்றதுல ஆல் எல்லாமே தேவை எனக்கு. சரிங்களா? அதில நான் ஆல்ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப என்ட்ரி செலக்ட் டேட் அப்படின்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்பருந்து வேணுன்றாங்க. அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்பருந்து வேணுன்றத. இங்க பாருங்க நான் செலக்ட் பண்ணிட்டேன்.
சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து என்ட்ரி எண்ட் டேட் எந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு வேணும் அப்படின்றத கேட்குறாங்க. குடுத்துட்டு ஃபேட்ச் அத்தான்டிகேஷன் ஹிஸ்ட்ரின்றத நீங்க டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்களன்னா, இங்க பாருங்க. நான் வந்து இதுவரைக்கும் ஆதார் கார்டு அந்த டேட்டுக்குள்ள ஓடிபி மூலியமா 66% வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பயோமெட்ரிக் கை ரேகை வச்சு 33% யூஸ் பண்ணியிருக்கேன். அ டெமோகிராப்ஸி ஓகே. இது வந்து 0%ல இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்களான்னா, இங்க பாருங்க. உங்களுடைய சீரியல் நம்பரு, டேட்டு, மொடிலிட்டி, ஸ்டேட்டஸு, ஏயு நேம்னா யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஏயு நேம் சரிங்களா? டிரான்சாக்ஷன் ஐடி, ரெஸ்பான்ஸ் கோடு, எரர் கோடு இந்த மாரி எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இதுல நீங்க ஏயு நேம வச்சு நீங்க அந்த இடத்துல குடுத்தீங்களா, இல்லையா அப்படின்றத கிளியர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல நீங்க குடுக்கல, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. குடுக்கலன்னு நெனச்சீங்களன்னா, நீங்க கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ணிட்டு இத டீஆக்டிவேட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைன்னா கீழ அந்த டவுன்லோட் பிடிஎஃப்ன்றத வந்து கிளிக் பண்ணீங்களன்னா, அது வந்து டவுன்லோட் ஆயிடும். சரிங்களா? இந்த மொத்த ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு பிடிஎஃப்பா டவுன்லோட் ஆயிடும். நீங்க எல்லா இடத்துலயும் கொண்டு போய் இத காட்ட முடியும். சரிங்களா? இந்த ஹிஸ்ட்ரிய நீங்க மறக்காத செக் பண்ணுங்க மொத்தமும். இங்க எந்த எந்த இடத்துல யூஸ் ஆயிட்டு இருக்குன்றதும் செக் பண்ணுங்க. நெறைய இடத்துல வந்து நீங்க யூஸ் பண்ணாதே ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்றாங்க. பண்ணிட்டு லோனும் எடுக்குறாங்க. அதால சரிங்களா? லோன் எடுக்குறாங்க, சிம் எடுக்குறாங்க. இந்த மாரி நெறைய விஷயத்த பண்ணிட்டே இருக்காங்க. அதனால பாதிக்கப்படுறது அவங்க கிடையாது, நீங்க தான். மறக்காத நீங்க செக் பண்ணுங்க. இங்க பாருங்க வெளிய வந்துட்டு செக் யுவர் ஆதென்டிகேஷன் மொத்த டீட்டெயில் இப்படி வந்துரும். சரிங்களா? இது வந்து நீங்க வெளிய போயிட்டு செக் ஆதார் அப்டேட்டுக்குள்ள கிளிக் பண்ணீங்களா, இந்த மாரி மொத்த டீட்டெயிலும் நீங்க எப்ப உங்களுடைய ஆதார் அப்டேட் பண்ணீங்கன்றதும் தெரிஞ்சிரும். சரிங்களா? அப்டேட் பண்ணாதா இருந்தா நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இத செக் பண்ணிட்டு, இந்த மாரி மொத்த டீட்டெயிலும் வந்துரும். அப்படியே கீழ பாருங்க. ஹிஸ்டரிய செலக்ட் பண்ண இந்த மாரி வந்துரும். அப்டேட் ஹிஸ்டரி, பேமெண்ட் ஹிஸ்டரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி கரெக்ட்டா போய் செக் பண்ணி நீங்க உங்களுடைய உங்களுக்கே தெரியும். நீங்க யூஸ் பண்ணீங்களா இல்லையான்றது. அப்படி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. செக் பண்ணாத இருக்காதீங்க. மறக்காத செக் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து இத பார்த்து தெளிவா இருக்கட்டும். இல்லையன்னா நெறைய அவங்க தான் இழக்கிறதா இருக்கும். சரிங்களா? மக்களே உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த ஒரு நியூஸ் அதாச்சு நான் சொன்னது நல்ல ஒரு நியூஸா இல்லையான்றத கமெண்ட்ல நீங்க மறக்காத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காத சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.